இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உயர்தர சிகிச்சைக்கான மருத்துவமனைகள், கார்ப்பரேட் ஐடி கம்பெனிகள், முன்னணி கட்டுமான நிறுவனங்கள் என பலரும் சங்கமிக்கும் சென்னையின் ஹை கிளாஸ் சிட்டியாக திகழ்கிறது இந்த வேளச்சேரி. அத்தகைய வேளச்சேரிக்கென பிரத்யேக ரயில் நிலையம் இருக்கும் நிலையில் தற்போது வரை அதற்கென தனி பேருந்து நிலையம் இல்லாதது அப்பகுதி மக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேளச்சேரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டெவலப்டு. இப்போ மற்ற அந்த மடிப்பாக்கம், பள்ளிக்கரை அங்கெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள வேளச்சேரிங்கிற டெவலப்மெண்ட் ரொம்பவே அதிகம். ஆனால் அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூவில் வந்து லைக் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே இதுவாக இருக்குது. ஏன்னா கரெக்டாக அந்த ஜங்ஷனில் கரெக்டாக இருக்கும், சரியா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிறைய டேர்னிங்ஸு, சிக்னல் எல்லாமே இருக்கும். கரெக்டாக அங்கே பஸ் வந்து நிறுத்திடுவான். ஸோ அங்கே எப்பயுமே டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், ஆஃபீஸ் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிடும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் இந்த இடம் நான் அப்போ ரியலைஸ் பண்ணல, இங்கே நிறைய ப்ளே கிரவுண்ட் எல்லாம் விளையாட தான் செய்வாங்க. பட் கொஞ்சம் யூஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணால் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் தான். வேளச்சேரியில் பேருந்து நிலையம் அமைப்பதற்காக கைவேலி என்ற பகுதியில் கடந்த 1999ஆம் ஆண்டு தமிழக அரசின் மூலமாகவே இடம் ஒதுக்கப்பட்டது. அங்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தில் ரயில் நிலையம், பணிமனை, தண்டவாளம் ஆகியவை போக சுமார் 22 ஏக்கர் நிலம் தற்போது வரை காலியாகவே உள்ளது. தினசரி காலையில் விளையாட்டு மைதானமாகவும், இரவு நேரங்களில் சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெறும் மைதானமாகவும் இந்த இடம் மாறி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த பஸ் ஸ்டாண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு 10-15 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வரல. நாங்கள் பஸ் ஏற போனால் ஒன்று கைவேலி இல்லைன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. ஆட்டோவும் சரியாக செட் ஆக மாட்டேங்குது எங்களுக்கு. இந்த இடத்துல இந்த கிரவுண்டு பாருங்கள், இந்த கிரவுண்டில் வந்து பசங்க விளையாடுறதுக்கோ இல்லை லேடிஸு கொஞ்சம் 6 மணி 7 மணி ஆச்சுன்னா வர்றதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. ரொம்ப அசிங்கமாக நடக்குது இந்த இடத்துல. மடிப்பாக்கந்து வர்றவங்க கைவேலி வந்து ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. விஜயநகர் போய் தான் ஏற வேண்டியதாக இருக்குது. இங்கே கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வந்தால் எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேருந்து நிலையம் அமைப்பதற்கான நிலம் ஒதுக்கியும் அதற்கான எந்தவித பணிகளும் நடைபெறாமல் இருப்பதால் ரயில் நிலையத்தில் இறங்கும் போது விஜயநகர் பேருந்து நிலையத்தை நாட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் பயணிகள். சைதாப்பேட்டைக்கு அப்புறம் வேளச்சேரி தான் டெவலப்மெண்ட் ஏரியா. பட் எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குது, ஆனால் பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ஏன்னா இப்போ டிஎல்எஃப் வந்துருச்சு, தரமணி இது கூட தான் லிங்க் ஆகிருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐஐடி கேம்பஸ் நம்ம இந்த கிண்டி சைடில் தான் வருது. இப்போ வேளச்சேரியில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபெசிலிட்டி மீன்ஸ் ஹோட்டலு, ஹாஸ்பிட்டல், ஐடி கம்பெனி எல்லாமே இருக்குது. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 19 வருஷமாக 2 பஸ்ஸு தான் நிற்கலாம். இப்போ வேளச்சேரி ஃப்ளைஓவர் வந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வந்து 1 வே ஃப்ளைஓவராக இருக்குது. அது டபுள் வேவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு ஆக்சஸபிளாக இருக்கும். ஆனால் 1 வேவாக கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் அந்த பழைய மாதிரியே தான் இருக்குது. பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக வேறு சைடில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐடி கம்பெனிக்கு வர்றவங்க, ஹாஸ்பிட்டல் வர்றவங்க, மற்ற ஃபெசிலிட்டிக்கு அக்சஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்தால் தாங்க வேளச்சேரியாக இருக்கும். மந்தைவெளி, திருவான்மியூர், வடபழனி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் நிலையில் வேளச்சேரியில் மட்டும் பேருந்து நிலையம் என்பது அப்பகுதி மக்கள் மத்தியில் காணல் நீராகவே காட்சியளிக்கிறது. வேளச்சேரி மெயினான ஏரியா ஒரு தொகுதி. அந்த தொகுதிக்கான தகுதியே இல்லை இந்த ஏரியாவில். பஸ் ஸ்டாண்டு இப்போ ரெடி பண்ணிட்டு அதுவும் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுவும் ஓப்பன் பண்ணல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு, டிப்போ எதுவும் திறக்கணும்னு அதுவும் திறக்காத வச்சுக்கிறாங்க. உண்மையிலே அது ரொம்ப வருந்தக்கூடிய விஷயந்தான். இப்போ இவங்க எத்தனையோ 15 வருஷம்னா 3 ஆட்சி மாறி போச்சு, 2 ஆட்சி மாறி போச்சு. எப்போ பண்ணியிருக்கணும், அதை பண்ணவே இல்லை. பஸ் டிப்போ வரலையே. நகரமயமாதலின் உச்சத்தை எட்டும் வகையில் வேளச்சேரி பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அப்பகுதி மக்களின் அத்தியாவசிய தேவைகளின் ஒன்றான பேருந்து நிலையத்தை அமைத்து அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதன்ராஜுடன் சென்னை செய்தியாளர் நாகராஜ். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.